Hello students, today we are going to see the subject Social Science, History Lesson 2 on the trail of the earliest people. Last video we saw what is the meaning of how, where, when and what the meaning of history. In this lesson we want to know about the details of earliest people. அதாவது பழங்காலத்தில் உள்ள மனிதர்களுடைய தகவல்கள், அவர்கள் கடந்து வந்த பாதைகள், இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். The first topic is the earliest people, why were they on the move. அதாவது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் நிறைய காரணங்களுக்காக மூவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்ந்து போகிறாங்க. நம்ம கூட இப்போ ஸ்கூல்ஸ்க்கு வரணும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு வெஹிக்கிளில் அல்லது பஸ்ஸில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி வரும். ஆனால் கடந்த காலங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்தில் மக்கள் ரொம்ப வருஷத்துக்கு ஒரே இடத்துல ரொம்ப கூட்டமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க இடம் பெயராமல் ஒரே இடத்துலையே ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரும்போது சில காரணங்களுக்காக அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர ஆரம்பித்தாங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரோ ரெண்டு பேரோ இல்லை, அந்த கூட்டமாக வாழ்கிற மக்கள் மொத்தமாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்து போவாங்க. ஏன் அவங்க அந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனாங்க, காரணத்தை பார்க்கலாம். There are at least 4 reasons why hunter-gatherers moved from place to place. Here இந்த ஹண்டர் கேதரர்ஸ் பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. யார் ஹண்டர், யார் கேதரர்ஸ்? ஹண்டிங் அப்படின்னா வேட்டையாடுதல் அப்படின்னு பொருள்படும். இப்போ வேட்டையாடுதல் அப்படின்னா காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய மிருகங்களை இல்லை சின்ன சின்ன மிருகங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு காரணங்களுக்காக வேட்டையாடுறது, கொன்று அதனுடைய மாமிசத்தை இறைச்சியாக சாப்பிடலாம், இல்லை அதோட எலும்புகளை பயன்படுத்தலாம், இல்லை அதோட தோல் இருக்கு இல்லையா, அதை கூட அவங்க ஆடையாக பயன்படுத்திக்கலாம். வெவ்வேறு காரணங்களுக்காக வேட்டையாடுறது தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஹண்டிங்னு சொல்கிறாங்க. அதை செய்யக்கூடிய மக்களை ஹண்டர்ஸ், வேட்டைக்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக யார் அப்படின்னா கேதரர்ஸ். கேதர்னா என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணுறது. இப்போ இங்கே கேதரர்ஸ்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா இதே ஹண்டிங் பண்ணுற ஒரு குரூப்பில் இன்னும் ஒரு குரூப் யாராக இருந்தாங்க அப்படின்னா இந்த கேதரர்ஸாக இருந்தாங்க. இவங்களுடைய வேலை என்னவாக இருக்கும் அப்படின்னா அவங்க வாழ்கிற இடம் எப்பவுமே ஒரு காடு சார்ந்த ஒரு அடர்த்தியான ஒரு பகுதியாக தான் இருக்கும். அப்போ அந்த பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் பழங்கள் கிடைக்கும், எந்த மாதிரியான மரங்களில் எந்த மாதிரியான சீசனில் என்னென்ன பழங்கள் கிடைக்கும், எங்கெங்கே கிழங்கு வகைகள் கிடைக்கும், அவங்க சாப்பிடக்கூடிய பொருட்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத ஒரு தேடி போய், இப்போ நம்ம ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுடைய தொழிலாகவே என்ன இருந்துச்சு அப்படின்னா இந்த வேட்டையாடுறது, இந்த உணவை சேகரிக்கிறது மாதிரி தான் இருந்துச்சு. இவங்க காலையிலேயே இந்த உணவுப் பொருட்களை தேடுறதுக்கு போனாங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அதுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணி நிறைய உணவுப் பொருட்களை தேடி சேகரித்து கொண்டு அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுடைய முதன்மையான வேலையாக இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹண்டர்ஸ் யார், கேதரர்ஸ் யார் அப்படின்னு. இந்த ஹண்டர் கேதரர்ஸ் தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணி போகிறாங்க. அதுக்கான 4 ரீசன்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. The first one is first, if they had stayed at one place for a long time, they would have to eaten up all the available plants and animals resources. அதாவது ரொம்ப காலத்துக்கு அந்த கூட்டமான மக்கள் ஒரே இடத்துலேருந்து வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்க போய் கலெக்ட் பண்ணக்கூடிய அந்த உணவு சேகரிச்சுட்டு வருவாங்க இல்லையா. தினமுமே இப்போ ஒரு மரம் இருக்கும் அப்படின்னா அது எல்லா சீசன்லையுமே பழம் கொடுக்காது, ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் கொடுக்கும். அது தினமுமே கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னா கொடுத்துட்ருக்காது. அப்போ அந்த வேட்டையாடக்கூடிய விலங்குகள் இருக்குது, கொஞ்ச நாளைக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா இவங்க வேட்டையாடக்கூடிய அனிமல்ஸ் அங்கே இருக்கும். ஒன்று அவங்க அதை வேட்டையாடி குறைஞ்சு அங்கே அனிமல்ஸ் இல்லாமல் போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விலங்குகள் பயந்துட்டு அந்த பகுதிகளுக்கே வராமல் வேறு ஒரு பகுதிகளுக்கு போயிடும். இப்போது அவங்க வேட்டையாடுறதுக்கும் இல்லை அவங்களுடைய சேகரிக்கிறதுக்குமான எந்த ஒரு சோர்ஸுமே இல்லாத பட்சத்தில் அவங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க. therefore the would be have had to go elsewhere in search of food. உணவு தேடி மூவ் பண்ணுறாங்க. Second, animals move from place to place either in search of smaller prey or in the case of deer and wild cattle in search of grass and leaves. That is why those who hunted them had to follow their movements. அதாவது இவர்களுடைய உணவு ஆதாரமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா
தாவரங்களும் விலங்குகளும் தான். இந்த விலங்குகள் வந்து ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கூட்டமாக நகரும். அது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு அவ வந்து நகர்ந்து போகும். இப்போது அதுங்களுக்கு தேவையான, அந்த விலங்குகளுக்கு தேவையான உணவுகளை தேடி தான் அது போகும். ஒரு பகுதிகளில் வந்து அந்த புல் வகைகளே இல்லை அப்படின்னா அப்போ மான் கூட்டங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். இப்போ அந்த மான் கூட்டங்களை வேட்டையாட நினைக்கிற அந்த குரூப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மான் கூட்டங்களையே பின்தொடர்ந்து போவாங்க. அதுங்க வாழ்கிற பகுதியிலே இவங்களும் வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த காரணத்துக்காகவும் இந்த ஹண்டர்ஸ் அண்ட் கேதரர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறாங்க. Third, plants and trees bear fruits in different seasons, so people may have moved from season to season in search of different kinds of plants. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பருவ காலத்தில் மட்டும்தான் வந்து கனி கொடுக்கக்கூடிய மரங்கள்லாம் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவைகள் வந்து கனியே கொடுக்காதவ அந்த சீசனே இல்லாத நேரத்தில் அவர்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவுக்கான எந்த ஆதாரமும் இருக்காது. அப்போது ஒரு சீசன்லேருந்து மற்றொரு சீசனுக்கு மாறி மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுடைய மூமெண்ட்ஸை வந்து வச்சுக்கிறாங்க. அதாவது மழை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில், இல்லை வெயில் காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில், ரொம்ப குளிர் நிலவக்கூடிய காலத்தில், இல்லை கோடை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில், இந்த மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நகர்தலை வந்து வச்சுக்கிறாங்க, இடமாற்றம் அடைகிறாங்க. Fourth, people, plants and animals need water to survive. Water is found in lakes, streams, rivers, and while many rivers and lakes are perennial with water throughout the year, others are the seasonal. People living on their banks have had to go and search for water during the dry seasons. நாலாவது ரீசனாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விலங்குகளும் மனிதர்களுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வாழ்கிறதுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தண்ணீர் இல்லையா? இப்போ அந்த தண்ணீரை தேடி விலங்குகள் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து இன்னொரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகும். அதாவது அவங்க வாழ்கிற இடத்துல வந்து ஒரு சின்ன குளம் இருந்துச்சு, அந்த குளத்தில் வந்து இருக்கிற தண்ணீர்களை தான் அங்கேருந்து விலங்குகள் பயன்படுத்திச்சுன்னு வச்சுக்கோங்க. கோடைக்காலம் வரும்போது அதை அவங்க பயன்படுத்த அந்த நீரே வந்து அங்கே இல்லாமல் போயிடுது. அப்போ கொஞ்ச நாளைக்கு அவங்க வந்து அந்த அனிமல்ஸ்லாம் வந்து நீர் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படும். அப்புறம் அவங்க என்ன செய்யும் அப்படின்னா இந்த நீர் இருக்கிற இடத்த தேடி என்ன ஆகும் அப்படின்னா மூவ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு ஆற்றை தேடியோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய சிற்றோடைகளை தேடி இல்லைன்னா இன்னொரு குளத்தை தேடியும் என்ன ஆகும் அப்படின்னா போக ஆரம்பிக்கும். இப்போ பொதுவாகவே மனிதர்கள் வாழ்ந்த பகுதின்னு நம்ம வந்து வரலாற்றில் தேடி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ரிவர் பேங்க்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆற்றின் கரைகளில் தான் வந்து மனிதர்கள் அதிகமாக வாழ்ந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கான வாழ்வைக்கான ஒரு ஆதாரமாக எது தான் இருந்துச்சு அப்படின்னா நீர் தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்துலேயுமே வந்து வாழ்கிறதுக்கான முக்கிய ஆதாரமாக எது இருக்குது அப்படின்னா தண்ணீர் தான் இருக்குது. நம்ம ஏதோ ஒரு சோர்ஸில் அந்த தண்ணீரை பெறுறோம். ஆனால் அந்த தண்ணீர் இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கான எந்த ஒரு ஆதாரத்தையுமே பெறவே முடியாது. அப்போ பழங்கால மனிதர்கள் இயற்கையோடு கூட சேர்ந்து அவங்க வாழும்போது அந்த தண்ணீர்களை தேடி அதற்கு அருகிலே வாழ்ந்தாங்க. The next topic was how do we know about these peoples? இவங்களை பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதான் இந்த டாபிக். இப்போ வந்து பழங்காலத்தில் வந்து மக்கள் அதெல்லாம் செஞ்சாங்க, இதெல்லாம் செஞ்சாங்க, வேட்டையாடினாங்க, அவங்க இந்த பொருட்களை பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போட்டாங்க. நம்ம அந்த காலத்தில் வாழல இல்லையா, நம்ம இப்போ வேறு காலகட்டத்தில் இருக்கோம். அப்போ இதெல்லாம் எப்படி தான் நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதற்கு நமக்கு பயன்படக்கூடிய சில இன்சிடென்ட்ஸ் தான் ஒரு முக்கியமான விஷயம் தான் என்ன அப்படின்னா ஆர்கியாலஜிக்கல் திங்ஸ். ஹியர் மென்ஷன் தட் ஆர்கியாலஜினா என்னன்னு சொல்கிறேன். ஆர்கியாலஜின்றது மண்ணை தோண்டி மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் சேகரித்து எடுத்து இது எந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிற ஒரு படிப்போட பேர் தான் ஆர்கியாலஜி. இதில் செய்கிறவங்க தான் பேர் யார் அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட். இப்போ வந்து ஹிஸ்டோரியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வரலாறுன்றது படிக்கிறது, அதை எழுதினவங்களை யாருன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஹிஸ்டோரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆர்கியாலஜின்றது ஒரு குறிப்பிட்ட படிப்பு பிரிவு. அதை வந்து செய்கிறவங்களோட பேர் யார் சொல்லுவோம் அப்படின்னா இது ஆர்கியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். Archaeologists have found some of the things hunter-gatherers made and used. It is likely that the people made and used tools of stone, wood and bone, of which stone tools have survived best. அதாவது
அந்த ஆர்கியாலஜிஸ்ட் அகழ்வாராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் வந்து அவங்க நிறைய பொருட்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஹண்டர் கேதர்ஸ் வந்து யூஸ் பண்ணது எந்த மாதிரியான பொருட்கள் அதிகமாக அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா கற்களால் செய்யப்பட்ட கருவிகளை, அப்புறம் வந்து மரங்களால் செய்யப்பட்ட சில பொருட்கள், அப்புறம் எலும்புகளால். ஏன்னா அவங்க இருக்கக்கூடிய சோர்ஸ், அவங்க இடத்துல என்ன கிடைக்குமோ அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் இல்லையா. அப்போது விலங்குகளோட எலும்புகளை எடுத்து அதையும் சில விஷயங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது இது எல்லாத்தையும் வச்சு தான் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா நம்ம அவங்கள பற்றின தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதில் சில கற்களால் செய்யப்பட்ட கருவிகள் வந்து ரொம்ப சிறந்ததாகவும் பல காலங்கள் நீடிச்சிருக்கக்கூடியதாகவும் இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிஸ்ட்டுக்கு அது ஒரு ஆதாரமாக கிடைச்சிருக்கு. Now you see the picture. This is a picture of stone tools used by the ancient people. பழங்காலத்தில் உள்ள மனிதர்கள் பயன்படுத்தின ஒரு கற்கள் சார்ந்த கருவிகள். இவை வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க பயன்படுத்தினதாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஏ குறிப்பிடப்பட்டிருக்கிறது ரொம்ப முந்தைய காலமும், பீன்றது அதுக்கு அடுத்தடுத்த காலகட்டமுமாக இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. What is the uses of stone tools or tools? இந்த கருவிகளோட பயன்பாடு என்ன அப்படின்னா some of these stone tools were used to cut meat and bone. நம்ம ஏற்கனவே படித்தோம். இந்த ஹண்டர் கேதரர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விலங்குகளை வேட்டையாடுறாங்க, அப்புறம் வந்து உணவுப் பொருளை சேகரிக்கிறாங்க. அப்போ ஒரு விலங்கை வேட்டையாடணும்னா என்ன தேவை அப்படின்னா ஒரு கூர்மையான கருவி வேணும் இல்லையா. அப்போ அவங்கக்கிட்ட என்ன இல்லை அப்படின்னா ஒரு கூர்மையான கருவி இல்லை. அப்போது அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா அங்கே இருந்த கற்களையே எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கருவி மாதிரி ஷார்ப்பாக வந்து அவங்களாவே உருவாக்கிக்கிறாங்க அவங்களோட சொந்த இன்டெலிஜென்ட்டில். இப்போ அது எதுக்காக பயன்படுது அப்படின்னா அந்த விலங்கை கொல்றதுக்கும் அதோட ஃப்ளஷ்ஷை தான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, சமைச்சி இல்லை சூடு பண்ணி. அப்போ அதோட ஃப்ளஷஸை வந்து கட் பண்ணுறதுக்கும் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்டோன் டூல்ஸை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக வந்து ஸ்கிராப் பார்க்குன்றது வந்து மரப்பட்டைகள்னு சொல்லலாம், கரெக்டாக. இப்போ வந்து அந்த மரப்பட்டைகளை வந்து கிழித்து அந்த பட்டைகளை எடுக்கிறதுக்கும் அதுவும் அவங்க நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. சில மரப்பட்டைகளை ஒரு வேளை ஆடையாக கூட அவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பயன்படுத்தியிருக்கலாம். அப்போ அதை கிழிச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து அனிமலோட ஸ்கின்ஸை எடுக்கிறதுக்காக, அனிமலோட தோள்கள்லாம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸாக பயன்படுத்தினாங்க இல்லையா பழங்கால மக்கள். அப்போ அந்த தோலை எடுக்கிறதுக்காகவும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த கருவிகளை பயன்படுத்தியிருக்காங்க. chop fruits and roots. Some may have been attached the handles of bone or wood to make spears and arrows for hunting. Other tools were used to chop wood, which was used as a firewood. Wood was also used to make huts and tools. அடுத்து இந்த காய்களையும் இல்லை பழங்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அவங்க வந்து அவங்களோட முக்கியமான வேலை வந்து உணவு சேகரிக்கிறது. அப்போ அந்த கிழங்குகள்லாம் என்ன பண்ணணும்னா மண்ணுக்கு அடியில் இருக்கும், அதை தோண்டணும். அப்போ அதுக்கு கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கருவிகளை வச்சு நிலத்தை தோன்றதுக்கு, ரூட்ஸை தோன்றதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க பயன்படுத்தின சில கருவிகள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களே கைப்பிடிகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ரொம்ப கடினமாக இருக்கும் இல்லையா கல்லை மட்டும் பயன்படுத்துறதுக்கு. அப்போ மரத்துலேயே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதுக்கு ஒரு கைப்பிடி மாதிரியும் செஞ்சு பயன்படுத்தியிருக்காங்க. பொதுவாக மரங்கள் எதுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சின்ன சின்ன கருவிகள் செய்கிறதுக்கும், அப்புறம் வந்து அவங்களுடைய வாழிடங்களுக்கு சின்ன சின்ன குடிசைகளை மரங்களாலேயே வந்து செஞ்சுருப்பாங்க இல்லையா. இப்போ கூட நீங்கள் சில திரைப்படங்களில் பார்த்துருக்கலாம், மரத்துலேயே வந்து வீடு கட்டியிருப்பாங்க, மரங்களுக்கு மேலேயே வந்து ஒரு சின்ன கொட்டா மாதிரி போட்டிருப்பாங்க, குடிசை மாதிரி அமைச்சிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி மரங்களில் தான் அவங்களோட வாழிடமே இருந்துச்சு. அந்த மாதிரியான அமைக்கிறதுக்கு கூட வந்து இவங்க மரங்களை பயன்படுத்தியிருக்கலாம். Now you see the picture. I hope you people are understand this picture. First picture was they are used stone tools for digging the ground. அதாவது அந்த கற்களை கொண்டு நிலத்தை தோன்றதுக்கு அந்த கருவியை பயன்படுத்துகிறாங்க. The second picture was they are used stone tools for stitching the cloth. அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு கிளாத்தை ஸ்டிச் பண்ணணும், தைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஊசி நூல் பயன்படுத்தணும் இல்லையா. அப்போ ஊசின்றது ஒரு கூர்மையான பொருள், அது தயாரிக்கப்பட்ட பொருள். அப்போ அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பான ஒரு ஸ்டோனியை எடுத்து ஒரு நீடில் மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. The next topic was choosing a place to live in. அதாவது எந்த மாதிரியான இடத்துல வாழ்கிறதுக்காக அவங்க இடங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்றது தான். All the places marked with the red triangles or sites from which archaeologists have found evidence of hunter and gatherers. Now you see the map. In this map was mentioned by some triangular places
These triangular places are have some evidence of hunter and gatherers. Here some triangle places Bhimbetka, Inangmam, Hangsi and etc. In these places are give the evidence of Paleolithic evidences. அதாவது இந்த கற்காலம் இருக்கு இல்லையா, அந்த கற்களால் பயன்படுத்தின ஒரு கருவிகள் இருந்தது. அவை அப்போ அந்த கருவிகள் கிடைத்த இடங்களும் இந்த ஹண்டர் கேதர்ஸ் வந்து வாழ்ந்த இடங்களுக்கான நிறைய ஆதாரங்கள் வந்து இந்த இடத்துல நமக்கு கிடைச்சிருக்கு. Now you see the picture. This is a picture of cave in Bhimbetka nowadays in மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிம்பேட்கா அப்படின்ற ஒரு குகை பகுதியில் தான் நீங்கள் பார்க்குறீங்க. The people are used to rest in a rainy season or they are saved from the natural disaster. They use the cave to live a long period. அதாவது ஒரு இயற்கை சீற்றத்துலேருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக, அதாவது வெள்ளம் வந்திருக்கலாம், இடி இடிக்கிறது, அதிகமடியான மழை பெய்யறது, அப்புறம் ஏதோ ஒரு கொடூர விலங்கு வந்து துரத்திக்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து காப்பாற்றி கொள்றதுக்காக இந்த மாதிரியான குகைகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த மக்கள் வந்து ரொம்ப நெடுங்காலமாக அதில் வாழ்ந்தாங்க. The next topic was making stone tools. இந்த ஸ்டோன் டூல்ஸ் அதாவது இந்த கற்களாலான கருவிகள், கற்கருவிகள்னு நம்ம சொல்லலாம். இந்த கற்கருவிகளை வந்து உருவாக்கத்துக்கான என்ன மாதிரியான டெக்னிக்ஸை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க. They used the 2 different types of techniques. அதில் first one is it's called the stone on stone. இவங்க பயன்படுத்தின முதல் டெக்னிக்ஸ் பேர் என்ன அப்படின்னா stone on stone. Here the pebble from which the tool was to be made was held in an hand. Another stone which was used as a hammer was held in another hand. The second stone was used to strike off plaques of the first till the required shape was obtained. அதாவது ரொம்ப சிம்பிள். அவங்க வந்து 2 கற்களை வந்து ஒரு அளவான கற்களை வந்து 2 கைகளையும் எடுத்துக்கிறாங்க. ஒரு கற்களை வந்து ஒரு கையிலையும் இன்னொரு கல்லை இன்னொரு கையிலையும் வச்சுக்கிட்டு அந்த கருவியாக ஆகக்கூடிய அந்த கற்களை வந்து இன்னொரு கல்லை வந்து ஒரு சுத்தியல் மாதிரி பயன்படுத்தி அந்த கருவியை வந்து ஷார்ப் பண்ணுறதுக்காக அதை மேலே வந்து அதை அடித்து அதோட சின்ன சின்ன தொகுலெல்லாம் உடைச்சி என்ன பண்ணுறாங்க, ஒரு கல்லை வந்து கருவியாக பயன்படுத்துறதுக்காக அதை செய்கிறாங்க. இது வந்து ஒரு டெக்னிக். The next one was pressure flaking. அதாவது here the core was placed on the firm surface. The hammer stone was used on the piece of bone or stone that was placed on the core to remove flakes that could be shaped into tools. அதாவது இந்த மாதிரி ஒரு கருவியை பயன்படுத்துறதுக்கு வந்து அந்த கருவியை வந்து ப்ரெஷர் பண்ணுறது அப்படின்னா அழுத்தம் கொடுத்து அதை வந்து உடைச்சி அதை கருவியாக பயன்படுத்துறதுக்கான 2 டெக்னிக்ஸ் அவங்க பயன்படுத்தினாங்க. ஃபைண்டிங் அவுட் அபவுட் ஃபயர். எல்லா பீப்புள்ஸ்க்கும் தெரியும் நெருப்பு முதல்ல எப்படி பயன்படுத்தினாங்க அப்படின்னா 2 கற்களை உரசும்பொழுது. இப்போ கூட நம்ம வந்து ஏதோ ஒரு தரையில் இன்னொரு பொருள் அதிகமாக உரசும்பொழுது ஒரு நெருப்பு பொறி மாதிரி கிளம்பும் இல்லையா, அதை நம்ம சிக்கி முக்கி கற்கள்னு கூட நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். அப்படி நெருப்பை பயன்படுத்துறதுக்காக இந்த கற்கருவிகளை ரொம்ப அதிகமாகவே பயன்படுத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் என்விரான்மெண்ட். ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை மாற்றுறதுக்காகவே இந்த கருவிகள் வந்து ரொம்ப அதிகமாக பயன்பட்டுச்சு. அதாவது இந்த கருவிகள் பயன்படுத்தின ஒரு காலகட்டத்தையும் வரலாற்றில் ஒரு குறிப்பிட்ட காலமாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்ததாக இருந்தக்கூடிய மற்ற கருவிகள் பயன்படுத்தினது மற்றொரு குறிப்பிட்ட காலமாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கு வரலாற்றில். ராக்ஸ் பெயிண்டிங் and what they tell us. Many of caves in which these early people lived in a painting on the walls. Some of the best examples from Madhya Pradesh and southern Uttar Pradesh. These paintings show wild animals drawn with a great accuracy and skill. அதாவது ராக் பெயிண்டிங்ஸ் அப்படின்னா பாறையில் உள்ள ஓவியங்கள். குகைகளில் இல்லை பாறைகளில் வந்து நிறைய ஓவியங்கள் செய்கிற பழக்கம் வந்து பழங்கால மக்களுக்கு காணப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இப்போ நம்ம பேசுகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜ் கூட அவங்களுக்கு கிடையாது. அவங்க சத்தங்களை தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு கருத்தை வந்து அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்கு இல்லை இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு செய்கிறதுக்கு வந்து அவங்க ஓவியங்களை அதிகமாக பயன்படுத்தினாங்க. அவங்க ஓவியங்கள் வரையிறதுல கை தேர்ந்தவர்கள்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்களோட ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி அதை தத்ரூபமாக செஞ்சாங்க. Now you see the picture. Now you saw some picture. Here the painting from a rock shelter. Describe the painting. இப்போ இந்த பெயிண்டிங்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க என்ன வந்து சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதர் இருக்கிறாங்க, ஒரு அனிமல் இருக்குது. இவங்க வந்து they are not give the accuracy of the painting. இது ஒரு அனிமல்னு அதுக்கேற்ற மாதிரி மான்ல அந்த மாதிரி வரையலை.
அவங்களால என்ன முடியுமோ கற்களால் தான் அதை வரைவாங்க, அதை வரைஞ்சிருக்காங்க. ஒரு விலங்கு இருக்குது, ஒரு நபர் இருக்காது, அந்த நபர் வந்து அந்த விலங்கை துரத்தி செல்வது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இவங்க வேட்டையாடுற பழக்கம் இருந்ததுனால இந்த வேட்டையாடுறதை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த ஒரு ஓவியமாக செஞ்சுருக்கலாம். Who did what? We have seen that the earliest people hunted, gathered, plant produced, made stone tools and painted on cave walls. If there any way of finding out whether women hunted or men made stone tools, அங்கே இருந்தக்கூடிய மக்கள் வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் பொதுவாக வந்து வெளியில் போய் வேட்டையாடுறதும் உணவு சேகரிக்கிறதும் செஞ்சுட்டு இருந்தாங்க. சில பெண்கள் கூட வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேட்டைகளுக்கு புறப்படுவாங்க. அப்போது வந்து அவங்களுக்கு தேவையான அந்த குடும்பத்தை பராமரிக்கிறது, அப்புறம் வந்து இந்த பெயிண்டிங்ஸ் பண்ணுறது, இந்த ராக் பெயிண்டிங்ஸ் பண்ணுறது, சில வேட்டையாடுறது, இந்த 2 தொழில்களையும் ஆண்கள் பெண்கள் யாருமே வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இணைஞ்சு செஞ்சிட்டு இருந்தாங்க. Now we have some information about some ostriches. Ostriches in India. Ostrich தெரியும் இல்லையா, அது ஒரு வகையான ஒரு பறவை. இந்த ostriches were found in India during the Paleolithic period. இந்த Paleolithic பீரியடில் இந்த ஆஸ்ட்ரிச்னு சொல்லப்பட்ட பறவைகள் வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப அதிகமாக காணப்பட்டதாகவும், அதோட ஹெக் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா, அதோட முட்டையோட ஓடுகள், அது வந்து பாட்னேயில் மகாராஷ்டிரான்ற பகுதியில் ரொம்ப அதிக அளவில் வந்து நமக்கு எவிடன்ஸாக கிடச்சிருக்கு. ஓகேவா? அந்த பேலியோலித்திக் பீரியட்ன்றது எதை குறிக்குது அப்படின்னா, லித்திக் அப்படின்றது கல். ஓகேவா? பேலியோ அப்படின்றது ரொம்ப பழைய, இவங்க கல்லை வச்சு தானே கருவிகள்லாம் செஞ்சாங்க. அப்போ இந்த பேலியோலித்திக்ன்றது பழைய கற்காலம் அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது. அது ஆங்கிலத்தில் பேலியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்கிறோம். Now you see the picture. This is a cave paintings found in France. பிரான்ஸ் நாட்டில் இந்த பேலியோலித்திக் பீரியடில் மக்கள் வரைஞ்ச ஒரு பாறை வரைபடமாக வந்து ஓவியமாக இது காணப்படுது. Okay students, we see the next lesson in the next video. Thank you.